கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 5:15. மேத்யூ 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி ஒரு விளக்கை கொளுத்தி அதை மூடி வைக்க மாட்டாங்க. விளக்கு எதுக்காக கொளுத்தி வைக்கிறாங்க? வீட்டில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ள விளக்கு கொளுத்தி வைப்பதற்கான காரணம் என்ன? வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த வெளிச்சத்தை காணும் விதமாகத்தான் கொளுத்தி வைக்கிறது. ஏன்னா இருள் இருக்கும்போது வீட்டில் ஒரு சின்ன வெளிச்சத்தை கொளுத்தி வச்சா அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாம் தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு விளக்கை கொளுத்தி அந்த வெளிச்சம் வராமல் மூடி வைக்க மாட்டாங்க. அப்போ அது கொளுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ இங்கே இதனுடைய ஒத்த பகுதி லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லி கொடுத்துருப்பாரு பாருங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இங்க சொல்லும்போது மத்தேயு 5வது அதிகாரம் 15வது வசனத்துல வீட்டில் உள்ளவங்க, லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம் வீட்டுக்கு வர்றவங்க. அப்ப என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களை நோக்கி பார்க்கிற இல்லை உங்ககிட்ட வர்ற எல்லாருக்கும் உங்களுடைய வெளிச்சம் தெரியக்கூடியதாக. இந்த வெளிச்சம் என்பது என்ன? உங்களுடைய நல்ல சாட்சியுள்ள நற்கிரியில் உள்ள வாழ்க்கை. ஏன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது சொல்லும்போது, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிக்கு முன்பாக நம்ம எப்படி வாழணும்? நம்ம என்ன குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகள் போது மற்றவர்கள் குற்றம் சாட்டப்படாதபடி, நம்ம மற்றவர்கள் நம்மளை கேலி செய்யாதபடி, நம்ம அவர்களுக்கு ஒரு தடையா இல்லாதபடி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையாய், கிரியை உள்ள வாழ்க்கையாய் இருக்கும்போது அது என்னவா இருக்கிறது? அது வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், வீட்டுக்கு வர்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மரக்கால் மேலே தூக்கி வைக்கும்போது, அதை ஒரு நல்ல விளக்குத்தண்டின் மேலே வைக்கும்போது அது என்னவாக இருக்கிறது? மற்றவர்களுக்கு எல்லாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நற்சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றவர்களுக்கு, தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள், தன்னிடத்துல வரக்கூடிய மக்கள், அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்க ஒரு நற்சாட்சியுள்ள ஒரு கிரியை உள்ள ஒரு வாழ்க்கை வண்ணப்படுக்கும். கர்த்தருக்கு ஒரு சாட்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதன் மூலமாய் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதனால உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியட்டும். உங்களுடைய நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை உணர்த்துவிக்கும்படியாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருங்கிறதான் சொல்றாரு. சரி, இந்த நல்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம மூடி வைக்க முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுடைய பாஷை மாறிடுது. ஒரே என்ன பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபை. இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அப்படியே தங்களை பூரா கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க? கிறிஸ்தவங்களா இருக்கிற இடத்துக்கு மட்டும் சேர்றாங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவம் அல்லாத நண்பர்கள்ட்ட போறதில்ல, அவங்க வேலையில் கிறிஸ்தவங்க இல்லாதவங்ககிட்ட பேசுறதில்ல, இல்லை காலேஜில் கிறிஸ்தவங்க அல்லாதவங்ககிட்ட பேசுறது கிடையாது. எப்படி நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஊர் இருட்டில் இருக்கு. ஒரு கிராமத்தில் இருக்கீங்க நீங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு 10 கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னு வைங்க. கிராமம் முழுவதும் இருட்டாக இருக்குது. ஆனால் 10 கிறிஸ்தவங்களை சேர்ந்து சபையில் கூடி நம்ம எல்லாம் ஒரே வெளிச்சம் இருக்கவங்க பூரா நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தால் எப்படி அந்த கிராமம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா நம்ம இருக்கிற இடங்களில் நாம் கர்த்தர் யார் என்று கூறும் விதமான ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய கிரியைகளை கண்டு அவங்க நம்மளுடைய பரமபிதா எப்படிப்பட்டவர் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியும் விதமாக இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் இன்னும் ஒரு அண்டர் கிரவுண்டு கிறிஸ்தவனாக இருக்கிறீங்களா? யாருக்கும் தெரியாமல் நான் அப்படியே ஒளிச்சு வச்சுக்கிறேனே
எனக்கு கர்த்தர் செய்த நன்மையை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இல்லை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ மாட்டேன், நான் அப்படியே பகுதிக்கு பதுங்கி வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, தயவு செய்து உங்களை சுய சோதனை பண்ணி பாருங்க, நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவனா இல்லையா என்று. அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை, உங்ககிட்ட வர்றவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் சாட்சியை பார்த்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் விதமாக வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையாய் தங்கள் குடும்பத்திலும் சரி, வெளியேயும் சரி, இவர்களின் மூலமாய் கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளும் விதமான ஒரு வாழ்க்கை வாழ இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.